உங்க பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்றீங்க. ஆனா growth இல்லையா? பல பேர் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் 2மே ஒண்ணு தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா 2மே கம்ப்ளீட்டா வேற வேற. மார்க்கெட்டிங்ன்றது உங்க ப்ராடக்ட்ட சேல் பண்றது. ஆனா பிராண்டிங் அப்படி கிடையாது. பிராண்டிங்ன்றது கஸ்டமரோட மனசுல உங்க பிசினஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ கிரியேட் பண்றது. மார்க்கெட்டிங் ஷார்ட் டெர்ம் ரிசல்ட் தான் குடுக்கும். ஆனா பிராண்டிங் ஒரு லாங் டெர்ம் ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டிய கஸ்டமர் கிட்ட கிரியேட் பண்ணும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். Coca-Cola ஆட் பார்த்திருக்கீங்களா? அவங்க எப்பயுமே ப்ராடக்ட் ஃபீச்சர் பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க எல்லா டைமுமே அவங்க அட்வர்டைஸ்மென்ட்ல ஹாப்பினஸ், டுகெதர்னஸ், ஒரு பார்ட்டி இந்த மாதிரி விஷயத்த பத்தி தான் பேசுவாங்க. அதுதான் பிராண்டிங். அவங்க உங்க மனசுல ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்றாங்க. மார்க்கெட்டிங் கேம்பெயின் முடிஞ்சுட்டா சேல்ஸ் நின்னுடும். ஆனா ஒரு ஸ்ட்ராங் பிராண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் தானா தேடி வந்து உங்க ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்ட்டா ஒரு கலர், மெசேஜ், லோகோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. உங்க கஸ்டமரோட எமோஷன் கூட கனெக்ட் பண்ணுங்க. குவாலிட்டி, சர்வீஸ் 2த்துல காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. இன்னைக்கே உங்க பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிய பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க பிக்கெஸ்ட் பிராண்டிங் சேலஞ்ச் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக்சல் தமிழா, நான் உங்க கிருஷ்ணா. இந்த மாதிரி பிசினஸ் growth டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.